கரூர் கோர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு நேற்றைய தினம் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக அரசினுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா, தற்போது வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இது ஒன்றும் இறுதி தீர்ப்பல்ல, இது வெறும் இடைக்கால தீர்ப்பு மட்டுமே என்கிற செய்தியை சொன்னவரிடத்தில் பத்திரிகை நண்பர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க. என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் கமிஷன் மற்றும் எஸ்ஐடி ஆகியவை தொடர்ந்து செயல்படுமா என்கிற கேள்விக்கு பதில் சொன்ன அவர் என்ன சொன்னாருன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது, ஆகையினாலே ஒரு நபர் கமிஷனும் எஸ்ஐடியும் தொடர்ந்து செயல்படும் என்கிற செய்தியை அவர் சொல்லுகிறார். ஆனால் சிபிஐ விசாரணைக்கான உத்தரவுல நீதிபதிகள் என்ன சொல்லுதாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தாலே அமைக்கப்பட்ட எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் கமிஷன் ஆகியவை கலைக்கப்படுகிறது என்கிற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள். நேற்றைய தினம் தொலைக்காட்சி டிபேட்டுகளிலே கலந்து கொண்டு உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிற பல்வேறு விமர்சகர்கள் என்ன பேசுறாங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் புலிவாலை பிடித்த கதையாக இந்த சிபிஐ விசாரணைக்கான உத்தரவு அமைந்திருக்கிறது என்கிற செய்தியை சொல்லுகிறார். ஒரு பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில்வேல் அவர்கள் ஒருபடி மேலே போய் அவர் என்ன சொல்லுதாருன்னா, தளபதி விஜய் அவர்கள் கரூரிலே வந்து நின்று கொண்டு பேசிய மணித்துளிகள் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் மட்டும்தான். அந்த 20 நிமிடங்களிலே 1வது நிமிஷத்தில் இது நடந்து, 5வது நிமிஷத்தில் இது நடந்து, 10வது நிமிஷத்தில் இன்னது நடந்து என்றெல்லாம் பட்டியல் போட்ட அவர் லாவகமாக ஒன்றை மறைக்கிறார். என்னன்னா, அவர் அந்த இடத்துக்கு வந்தவுடனேயே எத்தனை நிமிடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என்கிற செய்தியை சொல்ல மறுக்கிறார். எந்த நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சாறை சாறையாக அணிவகுத்தது என்பதை சொல்ல மறுக்கிறார். எத்துணை மணித்துளியில தளபதி விஜய் அவர்களை நோக்கி செருப்பு வீசப்பட்டது என்கிற செய்தியை சொல்ல மறுக்கிறார். இன்னும் அவர் பல்வேறு காரியங்களை மறுக்கிறார். என்னன்னா, ஒரு மருத்துவமனையில 40 சடலங்கள் எப்படி ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என்கிற செய்தி